வணக்கம் நேயர்களே, மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சட்டத்தினுடைய தோற்றம் என்பது மனிதன் தொன்மை சமூக வாழ்க்கையினுடைய தோற்றத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சமூகமாக வாழத் தொடங்கிய மனிதன் வகுப்புவார பிரிவினைகளால் பிரிகிற போது அரசு என்கின்ற நிறுவனத்தை தோற்றுவிக்கிறான். அந்த நிறுவனத்தோன் தோற்றத்தோடு இணைந்துதான் வருகிறது இந்த சட்டமும். இதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று உரைக்கின்ற அதிகாரம் இந்த சட்டத்திற்கு இருக்கிறது. அதை மீறுகிறவர்களை தண்டிக்கின்ற அதிகாரமும் சட்டத்துக்கு இருக்கு. நீதி தேவதை 2 கண்களையும் கருப்பு துணியால் கட்டியிருக்கிறார். அதுக்கு காரணம் ஏழை பணக்காரர் அப்படிங்கிற பார்வை நீதி தேவதைக்கு இருக்கக்கூடாது என்கின்ற விஷயம். ஆனால் 2 பார்வையாகவும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்டத்தை அமைக்கக்கூடியதும் அதை மீறுகிறவர்களை தண்டிக்கக்கூடிய விஷயம்தான். இந்த பணிகளை தான் இன்று நீதிமன்றங்கள் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றன. பல்வேறுபட்ட வழக்குகளில் சிறப்பான சட்டங்கள் மூலமாக நீதிமன்றங்கள் நல்ல தீர்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றன. அந்த தீர்ப்புகளை தான் நாம் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றும் ஒரு சில அரிதான வழக்குகளுக்கு நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்புகளை வழங்கியிருக்கு அப்படிங்கிறத வணக்கம். ஜென் ஃப்ளஷ் ஜென் போன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், அதில் ஜென் கதைகள் தொகுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு கதை, ஒரு துறவி இருப்பார், அவர்கிட்ட நிறைய சீடர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு சீடர் என்ன பண்ணிடுவான், திருட முயற்சி பண்ணிடுவான், கையங்களவுமா மாட்டிக்குவான். அவனை குருட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்றவாரு. 2வது தடவை இதே மாதிரி நடக்கும். இப்போவும் அவர் தண்டிப்பாருன்னு நினைப்பாங்க, மன்னிச்சிருவார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடும், குரு மேலேயே கோபம் வந்துடும். அப்போ எப்படி எதிர்ப்பை தெரிவிக்கிறதுன்னு தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குருக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாரும் வேறு குருகுலத்துக்கு மாறிடலான் இருக்கோம். இப்போ குரு எங்கள் சீடர்களே இல்லை அப்படின்னா ஒரு நிலைமை வந்துச்சுன்னா மனம் மாறி இவனை தண்டிப்பார் அப்படின்றதுக்காக. அவர் உண்மையான குரு, நிறைய சீடர் இருந்தால் தான் பெரிய குருவாகலான்ற மாதிரியான எண்ணங்கள் இல்லாதவர். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் போகிறதுன்னா போங்க, ஏன்னா உங்களுக்கு எது சரி எது தவறு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவன் பாவம், எது சரி எது சரியல்ல அப்படின்றது அவனுக்கு தெரியல. திருடுவது சரியில்லாதது, திருடுவது தவறு, திருட்டை பற்றி நினைப்பதே பாவம் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியலை. அவனுக்கு நான் கற்றுக் கொடுக்கலைன்னா வேற யாருக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன்? உங்கள் எல்லாருக்கும் தான் எது சரின்னு தெரியுது, நீங்கள் போகிறதுன்னா போங்க, இந்த ஒருவனை திருத்துவது தான் என்னுடைய முக்கியமான வேலை அப்படின்றார். அதுக்கப்புறம் அந்த கதை ரொம்ப அழகாக முடியும். அந்த திருட முயற்சித்தவனுடைய கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் ஒரு சேர அவனுடைய முகத்தையும் அகத்தையும் சுத்தமாக்கியது அப்படின்னு. இப்போ நம்மக்கிட்டையும் கள்ளநோட்டு இருக்குதுன்னு வைங்க. இந்த குரு அந்த சீடனை அணுகுன மாதிரி தான் சட்டம் நம்மை அணுகுமா? கள்ளநோட்டு நமக்கு தெரியாது, யாரோ நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ சமயத்தில் இது பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்குறோம், கொடுக்கும்போதே பார்த்துட்டா கிழிச்சு கொடுத்துருவாங்க. கள்ளநோட்டு வச்சுருந்தோன்னா ஒன்று கஷ்டம், இல்லைன்னா நஷ்டம், இது உறுதி. இப்போ கள்ளநோட்டு வச்சிருக்கிறது நமக்கு தெரியாது, நம்ம கையில் இருக்கிறது கள்ளநோட்டுன்னு தெரியாது. நாம் அதை ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்றோம், அவங்களும் வாங்கிடுறாங்க, அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கள்ளநோட்டு தான் என்பதை அறியாமல் நாம் உபயோகித்தால் கூட அது சட்டப்படி குற்றமாகுமா? இப்படி ஒரு அரிதான வழக்கு வந்திருக்கு. இதை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். தெரியாம யூஸ் பண்றது குற்றம் தான். அது தெரிஞ்சு நிறைய பேர் தெரியாம யூஸ் பண்றாங்க. ஆனா அது தெரிஞ்சுக்கணும், மக்கள் கம்ப்ளீட் அதை பத்தி புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு கள்ளநோட்டு எப்படி வருது என்னன்னு அதெல்லாம் வாங்கும் போது கம்ப்ளீட் செக் பண்ணணும். அது செக் தெரிஞ்சு வாங்கணும். கள்ளநோட்டு யூஸ் பண்றது தப்பு தான், அது தெரியாமலும் யூஸ் பண்றதும் கள்ளநோட்டு யூஸ் பண்றது தப்பு தான். ஒரு நபர் பாம்பே குர்லா பிரான்ச்சில் போய், பஞ்சாப் நேஷனல் பேங்க் குர்லா பிரான்ச்சில் போய் 9500 ரூபாய் கட்டுறார். அந்த 9500 ரூபாய் நோட்டில் ஒரு நோட்டு 1000 ரூபாய், அது 1000 ரூபாய் நோட்டு ஒரு நோட்டு, மிச்சம் 17 நோட்டுகள் 500 ரூபாய் நோட்டு. இதை அவர் கொண்டு போய் கட்டுறார். கேஷியர் அதை வாங்கி வைக்கிறார். கேஷியர் அதை வாங்கி வச்சுட்டு அதை பார்க்குறாரு, அவருக்கு அது கள்ள நோட்டாக தெரிகிறது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக பிரான்ச் மேனேஜர்கிட்ட போய் அதை கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த கள்ள நோட்டுன்னு அவர் ஃபீல் பண்ணதை, சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தர் வந்திருக்கு, ஒருத்தர் கொண்டாந்து கட்டியிருக்காரு, இது கள்ள நோட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சரி அப்படின்னு அவர் பேங்க் மேனேஜரும் பார்த்துட்டு,
இங்கே வந்து பார்க்காங்க, அந்த ஆளை காணலை. பணத்தை கெட்ட வந்தவர் வந்து காணலைன்ன உடனே இவங்க 2 பேரும் வச்சு நம்ம கைக்குள்ளே வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி உடனே குறிப்பிட்ட காவல் நிலையத்திற்கு சென்று அந்த சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொண்டு போய் அந்த நோட்டுகளை கொடுத்து ஒரு புகார் மனு கொடுக்காங்க. கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த நோட்டு கொடுத்த ஆள் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார். யார் வந்து உள்ளே கொடுக்க, அவர் வந்து போட வந்தது வந்து அவுரங்கசீப் அப்படின்னு ஒருத்தருடைய அக்கௌண்ட்டில் போட தான் வந்திருந்தார். அந்த நபரே அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறார். உடனே இவங்க போலீஸ் திருப்பி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் மேலே கேஸையும் போட்டாங்க. கேஸ் வந்து நடந்தது, கீழ்கோர்ட்டில் நடந்தபோது இந்த மாதிரி அவர் அதை 2வது சட்ட விதிமுறை எப்படின்னா இந்த நோட்டை வந்து நேசிக் ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பணும். நேசிக் ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பி அதை பார்த்து ரிப்போர்ட் வாங்கணும். அதை வாங்கும்பொழுது இது கள்ள நோட்டு தாங்கிறது முடிவாகி போச்சு. ஸோ இதனுடைய அடிப்படையில் அவர் மேலே கேஸை தொடுத்து அந்த கேஸு கீழ்மை நீதிமன்றத்தில் அவருக்கு, அதாவது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 489B 489C ஆகிய 2 பிரிவுகளுக்கு கீழே தான் அந்த வழக்கை தொடுக்க முடியும். அந்த வழக்கை தொடுத்து அவர் 2லையும் அவருக்கு தண்டனை. ஒன்று வந்து அவருக்கு 5 வருடமும் 1 வருட சிறைச்சாலை கடுங்காவல் தண்டனை, இன்னொன்றில் அதே மாதிரி தண்டனையும் கொடுக்கப்படுகிறது. அவர் பாதிக்கப்பட்டவர், அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து அப்பீல் போடுறார். மும்பையில் மாண்புமிகு நீதியரசர் அனுஜா அப்படிங்கிறவங்ககிட்ட அந்த வழக்கு போகுது. அவங்ககிட்ட அவருடைய வக்கீல் வாதம் பண்ணுறார். என்ன வாதம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த நோட்டை கொடுத்த உடனே RBI கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த மாதிரி கள்ள நோட்டு வச்சுருந்தா உடனே அதை வாங்கி அந்த நோட்டு நம்பரை எழுதி எல்லாத்தையும் எழுதி நான் அதை ஒப்படைச்சேன்னு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஓகே, அதை இதில் பின்பற்றப்படவில்லை. அது பின்பற்றப்படாத காரணத்தினால இந்த வழக்கில் இவர் வந்து ஒரு குற்றவாளி கிடையாது அப்படின்னு ஒரு வாதம். அடுத்த வாதம் அவர் என்ன எடுக்கார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்போ லேசாக சொன்னீங்க, நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலே போதுமா, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்க. அதைத்தான் 2 உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்கனவே வழிகாட்டுதல் சொல்லியிருக்கு. ஒன்று 1979ஆம் வருடமும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. பிறகு இப்போ 2005லேயும் ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வழக்கில் எப்படி டீல் பண்ணணும். ஒன்று, அந்த நோட்டை பார்த்த உடனேயே ஒருவனுக்கு மனசில் என்ன தெரியணும், சாதாரண அப்படி எடுத்து பார்த்தா அது கள்ள நோட்டு தான் அப்படிங்கிறது தெரியணும். அப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருந்ததா அப்படிங்கிறத குற்றம் சாட்டுகிறவரை ருசுப்படுத்தணும். கையில் பார்த்த உடனே இந்த பாருங்கள் இந்த வித்தியாசம்லாம் தெரியுது, இந்த வித்தியாசம் தெரியினாலும் இது கள்ள நோட்டுன்னு அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறத வரும். 2வது, இந்த குற்றம் நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் வீட்டுக்கு போய் சர்ச்சிங் போகிறாங்க. அந்த யார் அந்த பணத்தை கொடுத்தானோ அவன் வீட்டுக்கு சர்ச்சிங் போகிறாங்க. அங்கே இந்த கள்ள நோட்டு தயாரித்ததற்காகவோ அல்லது வேறு கள்ள நோட்டுகள் இருந்ததுக்கோ எந்த தடயமும் இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய விசாரணையில் ஒரு முக்கியமான விஷயம்னா, உனக்கு இந்த கள்ள நோட்டு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற கேள்வி எங்கேயும் கேட்கப்படவில்லை. இது ஒன்று. 2வது, பார்த்த அளவில் தெரிகிற அளவுலையும், அவங்க பார்த்த அளவுலேயே அது கள்ள நோட்டு தான் தெரியுங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய அளவுலையும் அது இல்லை. 3வது, அந்த RBI கைட்லைன்ஸ் இல்லைன்னது. 4வது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான சட்ட உட்கூறு என்னன்னு சொன்னால், ஒருத்தர் நோட்டு வச்சுருக்கும் பொழுது, அந்த கள்ள நோட்டு வச்சுருக்கும் பொழுது இது கள்ள நோட்டு தான்னு தெரிஞ்சு தனக்கே தெரிஞ்சு அவங்க வச்சுருந்துருக்கணும். அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் கண்டுபிடிக்க முடியும். இது பார்த்த உடனே இது கள்ள நோட்டு தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வேணுக்குன்னு வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதையும் ருசுப்படுத்தணும். இந்த உட்கூறுகளை எல்லாம் வைத்து தான் அந்த வழக்கை பொறுத்த அளவில் நீதியரசர் அனுஜா அவர்கள் வந்து அவரை விடுதலை பண்ணுறாங்க.